தேர்வை ரத்து செய்யக்கூடாது. நீட் தேர்வை ரத்து செய்தால் லட்சக்கணக்கான தேர்வர்கள் பாதிக்கப்படுவர். நடந்து முடிந்த நீட் தேர்வில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததற்கு ஆதாரம் இல்லை. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நீட் தேர்வை ரத்து செய்வது தேவையற்றது. நடந்து முடிந்த நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது இயலாத ஒன்று. அப்படி பண்ண முடியாது. அது நியாயமானதாகவும் இருக்காது. தேர்வில் முறைகேடு நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் அதனை ரத்து செய்வதும் மறுதேர்வு நடத்துவதும் தேவையற்றது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மத்திய அரசு நீட் திருப்பியும் கேன்சல் பண்ணிட்டு மறுதேர்வு வைக்கிறதுக்கு விருப்பமில்லை அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வச்சா லட்சக்கணக்கான மாணவர்கள் நேர்மையான முறையில் எழுதி மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஜூலை 8ஆம் தேதி திருப்பியும் விசாரணைக்கு இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வருது. அப்போ நமக்கு தெரிய வரும். தேங்க்யூ.